அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மெய்யன்புரிலே தவசீலர்களே, சன்மார்க்க அன்பர்களே, இறை ஞானிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி, இந்த பதிவிலே வள்ளல் பெருமானாருடைய திரு அகவலின் 10 வரிகளின் விளக்கத்தை காண இருக்கிறோம். இந்த 10 வரிகளின் விளக்கம் 10 நிமிடத்திற்குள்ளாக இருக்கும் என்பதை நான் இங்கு கூறிக்கொண்டு, வள்ளல் பெருமானின் திருப்பாதம் தொட்டு என்னுடைய விளக்க உரையை ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்பாக வரிகளை உபய பக்கங்களும் ஒன்றன காட்டிய அபய சிற்றவையில் அருட்பெரும் ஜோதி. சேகரமாம் பல சித்தி நிலைக்கலாம் ஆகரமாம் சபை அருட்பெரும் ஜோதி. மனாதிது கட்கரிய மதாதித வெளியாம் அனாதி சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. ஓதி நின்றுணர்ந்துணர்ந்துணர்ந்தற்கு அரிதாம் ஆதி சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. அதாவது உபய பக்கங்கள் என்றால் ஆறுகள் பல கோடி கடலிலே கலக்கும்போது இந்த நீரின் நிலையானது ஒன்றாகி விடுகிறது. அதுபோலதான் உபய பக்கங்களும் என்றால் இறைநிலை தேடும் இறை ஞானிகள் தவசீலர்கள் எல்லோரும் பல நிலைகளிலே இறைவனின் திருவடி சேர இறைவனோடு கலப்பு பெற நினைக்கும் போது அவர்கள் ஒவ்வொரு மார்க்கமாக செயல்பட்டு இயங்கி வருகிறார்கள். அந்த இயக்க நிலை இறைநிலை நோக்கித்தான் என்பதால் இந்த உபய பக்கங்களும் ஒன்று என்று கூறுகிறார் வள்ளல் பெருமான். அபய சிற்சபை என்பது கடல் நீர் எப்படி நீர்நிலைகளை உள்வாங்கிக் கொள்கிறதோ, ஓடும் நீரை பாயும் நீரை உள்வாங்கி கடலாக காட்சியளிக்கிறதோ, அதே போல்தான் கடலிலிருந்து வரும் நீர் நதியோடு ஓடும். அந்த நதியோடு ஓடும் நீர் மீண்டும் கடலிலே சேரும். இதுதான் இயற்கை நிலை, இதுதான் இறைநிலை. இந்த இறைநிலை தத்துவத்தை வாழ்ந்து கொண்ட பெரியோர்கள் பல மார்க்கங்களாக செயல்பட்டாலும் அவையெல்லாம் ஒன்றுதான் என்று கூறுகிறார் அபய சிற்சபை என்ற வரிகளின் மூலம். சேகரமாம் பல சித்தி நிலைகள் என்பது, சேகரம் என்பது இங்கு ஒளிநிலை. அந்த ஒளிநிலை தலையாய நிலை. அந்த தலையாய ஒளிநிலை தான் இறைநிலை. அந்த இறைநிலையானது சித்திகள் என்பது இந்த பிரபஞ்சத்திலே அனைத்து உயிர்களையும் படைத்த இறைவன் மனித உயிர்களை படைக்கும் போது அவனுக்கு இரையாற்றல் கொடுக்க விரும்பி கொடுத்த நிலைதான் சித்தி நிலை. இந்த சித்தி நிலை அடைய வேண்டும் என்றால் இறைநிலையோடு இரண்டர கலந்து அவனாகவே மாறினால் ஒழிய இந்த சித்தி நிலை கிடைப்பது என்பது அரிது. நம் வள்ளல் பெருமான் பல சித்தி நிலைகளை அடைந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகாரமாம் என்பது, ஆகாரம் என்பது இரத்தின சுரங்கம் உறைவிடம் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதாவது ஆகாரம் என்றால் இந்த சித்திகளை தருவதற்கு சுரங்கமாக அல்லல்ல குறையாத ஒரு இரத்தின சுரங்கமாக இருக்கிறது என்று கூறுகிறார் அடுத்த வரியில். மனாதிகட்கு அரிய மதாதீத வெளியாம். மனாதிகட்கு என்றால் மனம் கொண்டு ஆராய்ந்து அந்த இறைவெளி நிலையை, இறைவெளி தத்துவத்தை, அந்த அகண்டாகார நிலையை விளக்குவதற்கு இங்கு மதாதீதம் என்றால் திருவருள் நிலை. அந்த திருவருள் நிலையை உணர்த்துவதற்கு மனங்களால் முடியாது. அந்த மனம் கடந்த ஒரு நிலைதான் அந்த வெளிநிலை. அந்த வெளிநிலையை உணர முடியுமே ஒழிய வெளிப்படுத்த வெளிச்சொல்ல முடியாது என்கிறார். அனாதி சிற்சம் என்பது, அனாதி என்பது ஆதி அந்தமற்ற நிலை. அவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. எல்லையற்ற இந்த பரவெளியிலே, பிரபஞ்ச வெளியிலே அந்த அண்டம் முழுவதும் நிரம்பியிருக்கும் இறைநிலை அனாதியாக ஆதியந்த மற்ற நிலையாக
இருக்கிறான் என்பதை இங்கு விளக்குகிறார். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இந்த ஒளிநிலை என்று. ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்த்தற்கு அரிதாம். ஓதி என்பது எவ்வளவு கற்றிருந்தாலும், இந்த ஏட்டுக்கல்வியாக எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும், கற்று தேர்ந்து புலமை பெற்றிருந்தாலும், அங்கே இந்த அனாதி நிலையாகிய இறைநிலையை ஓதி நின்று உணர்ந்து என்றால் அதை தெரிந்து கொள்ள, உணர்ந்து என்று இருமுறை சொல்கிறார் என்றால் அந்த உணர்தலின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து உணர்த்த என்றால் சொல்ல முடியாத, உணர்த்த முடியாத, அதை வெளிப்படுத்த முடியாத, வெளிக்காட்ட முடியாத என்று எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம். ஓதி நின்று உணர்ந்து உணர்த்தற்கு அரிதாம் என்றால் உணர்த்துவதற்கு மிக அரிதான, மிக கடினம் என்று கூறுகிறார். வள்ளல் பெருமானுக்கே கடினம் என்றால் நம் நிலையை நினைத்து பாருங்கள். எனவே இந்த ஓதி நின்று உணர்ந்த நிலையை உணர்த்த இயலாத நிலை இறைநிலை. அந்த இறைநிலையின் வெளிநிலையின் வெளிநிலையின் அகண்டாகாரம் என்பது அவ்வளவு ஆற்றல் மிகுந்தது. கண்ணுக்கும் கருத்துக்கும் கற்பனைக்கும் எட்டாத நிலையே இந்த அகண்டாகார நிலை. அந்த அகண்டாகார நிலை காண வேண்டுமென்றால் இறைக்கலப்பு ஒன்றுதான் வழி. இது ஒழிய வேறு வழியே இல்லை. இறைவனை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனோடு இரண்டரை கலந்து, நீர் எவ்வாறு எந்த பொருளில் கலந்தாலும் அந்த தன்மை வாய்ந்து விடுகிறதோ அதுபோல நீரை போல நாம் இறைவனோடு இரண்டரை கலந்தால் ஒழிய இந்த இறைநிலை விளக்கங்களை பெற முடியாது. ஆதி சிற்சபை அருட்பெருஞ்சோதி. ஆதிநிலை என்பது முழுமுதற் பொருள். இந்த இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் இயங்கிக் கொண்டு அண்டத்திலும் பிண்டத்திலும் இருந்து கொண்டு அண்ட பிண்டது அனைத்தையும் ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. இந்த பிண்டத்திலே சிற்சபையாகவும் அண்டத்திலே பரவழியிலே அவன் நடன காட்சியாகவும் இருந்து கொண்டு இந்த அண்ட பிண்டங்களை ஆண்டு வரும் இறைவனின் திருநிலையை, அவருடைய திருவருள் நிலையை என்னவென்று கூற முடியும்? எனவே அனைவரும் இறைக்கலப்பு பெறுவோம். இறைக்கலப்பு பெற்று வள்ளல் பெருமான் சொன்ன இந்த வாழ்வின் தத்துவப்படி திரு அகவலை ஓதி அதை ஓரளவு உணர்ந்து அதன்படி வாழ்வோம். இந்த ஞான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு, ஞான பெட்டகத்தை எடுத்துக்கொண்டு நாம் எந்த நாளும் ஆனந்த களிப்போடு வாழ்வோம் என்று கூறி இந்த சிறிய பதிவை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா விதத்திலும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மீண்டும் ஒரு பதிவிலே சந்திப்போம்.